அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசியாகும். பூராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவானாகும். பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்திலிருந்து முற்றாக விலகி உங்களது 7ஆம் இடத்திற்குள் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது இந்த வருட தொடக்கத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாகும். இதுவரை 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வருகிறாரே, அதிகப்படியான மன வருத்தங்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துமோ என்ற பயம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி வந்தால் அதிகப்படியான மன அழுத்தங்களையும் பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் தந்துவிடுமோ என்ற பயம் பல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுதியாக இருக்கலாம். அப்படியெல்லாம் அல்ல. 4ஆம் இடமான உங்களது மீனராசிக்குள் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் சூரியனோ செவ்வாயோ இருந்து அங்கே சனி பெயர்ச்சியாகும் பொழுதுதான் சற்று பாதிப்புகளை ஏற்படுத்துவார். இதுவே மீனராசிக்குள் சுக்கிரன், குரு, புத பகவான் இருந்து அங்கே சனி பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நல்ல உயர்வுகளையும் தருவார். அர்த்தாஷ்டம சனி காலத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் மிகப்பெரிய உச்சத்தையும் அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் அனைத்தையும் பால் செய்து விடுவார் என்று பூராட நட்சத்திரக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் மிக முக்கியமாக உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திலிருந்து தொழிலில் பல்வேறான சிக்கல்களையும் இன்னல்களையும் கடுமையான மன நெருக்கடிகளையும் பலருக்கு வேலை பறிபோயிருக்க வேண்டிய துர்பாக்கியங்களையும் தந்து கொண்டிருந்த கேது பகவான் உங்களது 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை விட்டு முற்றாக விலகுவது உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அதிகரிக்கச் செய்யும். அது மட்டுமல்லாமல் உங்களது 3ஆம் இடத்திற்குள் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் பொருளாதாரத்திற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல சிறப்புகளையும் உயர்வுகளையும் தரக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் ராகு பகவானுடைய அருளால் நிச்சயம் நிறைவேறும். அதனால் இந்த வருடம் தொழில் ரீதியாக பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஏற்றங்களையும் உயர்வுகளையும் ஏற்படுத்துவார். உங்களது சுகஸ்தானத்தில் மட்டும் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் மன ரீதியாக எப்பொழுதும் ஒருவித தயக்கங்களும் பய உணர்வுகளும் இருக்கும். இந்த வேலையில் இப்படி செய்தால் அப்படி ஆகிவிடுமோ, அப்படி செய்தால் இப்படி ஆகிவிடுமோ என்ற குழப்பங்கள் மட்டும் அவ்வப்போது தோன்றி மறையலாம். சனி என்றாலே உழைப்பிற்கு அதிபதியாகும். அதனால் உங்களது 100% உழைப்புகளை நீங்கள் செயலாற்றும் பொழுது அதற்கேற்ற உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயம் பூராட நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பெறலாம். அதனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று நீங்கள் நிச்சயம் பயப்பட தேவையில்லை. எந்த செயல்களிலும் முழு உத்வேகத்தோடும் முழு தன்னம்பிக்கையோடும் செயலாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உயர்வுகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானத்திலிருந்து உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் இனி பரிபூர்ணமான உயர்வான 7ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்து அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்ப்பதினால் தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள், சில சோர்வுகள், சில தயக்கங்கள் முற்றாக விலகும். குறிப்பாக மேலதிகளுடன் ஏற்பட்ட எதிர்மறையான கருத்துக்களால் உண்டான சில தொழில் ரீதியான பின்னடைவுகள் நிவர்த்தியாகி தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்காக தாராளமாக முயற்சிகளை இந்த வருடம் மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதனால் நல்ல உயர்வுகளையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் காணக்கூடிய வாய்ப்புகளும், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணங்கள் வீண் விரயங்களாகாமல் சேமிப்பாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்கள் சுய தொழிலில் நல்ல ஆதிக்கத்துடனும் நல்ல உயர்வுடனும் பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். இந்த வருடம் புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக செயல்படலாம். அவற்றால் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் சிறப்பாக பெறலாம். இதுவரை இருந்து வந்த சில சோர்வுகள் சுய தொழில் ரீதியாக இனி இருக்காது. நல்ல மனிதர்களுடைய நட்பும் அவர்கள் மூலமாக சுயதொழிலில் உயர்வடையக்கூடிய சூழல்களும் உருவாகும். உங்கள் சுயதொழிலை விரிவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் அதற்கேற்ற நல்ல ஆர்டர்களும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு
உங்களது தொழில் ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் முற்றாக அகன்றிருப்பதும், பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது 3ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும், குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் இன்னும் ஒரு அற்புதமான விஷயமாகும். அங்கிருந்து உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் மிக வலிமையாக பார்வையிடப் போவதினால் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணங்கள் விரயங்களாகாமல் சேமிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளாக ஏற்பட்ட கடன் சுமைகளை இந்த வருடம் அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், இதனால் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்றவர்களுக்கு ஏற்றங்களும் நிம்மதிகளும் காணக்கூடிய சிறப்புகளும், தொழில் ரீதியாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல முக்கிய திருப்பங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நிகழக்கூடிய சாத்தியங்களும் மிக மிக அதிகம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக பெரும் பின்னடைவுகளையும் கடுமையான மனச்சுமைகளையும் ப்ரமோஷன் சார்ந்த சில தொழில் ரீதியான சிக்கல்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த வருடம் அரசு துறையில் நல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்கள் அடையக்கூடிய சிறப்புகளும் உருவாகும். சூரிய பகவானுக்கு நிரந்தர பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான், அரசு துறைக்கு நிரந்தர பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் உங்களது கர்மஸ்தானத்தை விட்டு முற்றாக அகன்றிருப்பதும், லாபஸ்தானத்தை குரு பகவான் மிக சிறப்பாக பார்வையிடுவதும், தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் அரசு துறை ரீதியாக பெறலாம். குறிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாறுதல் சார்ந்த சில நல்ல விஷயங்களும், உயர் அதிகாரிகள் அதைவிட மேலதிகாரிகளால் நல்ல முன்னேற்றங்களையும், அவருடைய கரிசன பார்வையினால் பதவி சார்ந்தவற்றில் புதிய நம்பிக்கையான சூழல்களையும் பெறக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். பூராட நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பின்னடைவுகளையும் அதிகப்படியான சுமைகளையும் சந்தித்திருப்பீர்கள். நோய்ஸ்தானத்திற்குள் குரு பகவான் சென்றதினால் உடல் உபாதைகளால் அதிகப்படியான தொந்தரவுகள், குறிப்பாக கடுமையான வயிறு சார்ந்த பிரச்சனைகள், நுண்ணிய நரம்பு சார்ந்த சில பிரச்சனைகளால் உடல் ரீதியாக என்ன பிரச்சனை என்றே தெரியாத அளவிற்கு அதிகப்படியான வலிகளையும் வேதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். பல மருத்துவர்களை அணுகியும் சரியான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த வருடம் குரு பகவான் உங்களது நோய்ஸ்தானத்தை விட்டு பரிபூர்ணமாக அகன்று உங்களது 7ஆம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வது நல்லதொரு விஷயமாகும். அதனால் உடல் ஆரோக்கியத்து ரீதியாக இருந்த சில பின்னடைவுகள், குறிப்பாக சில வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அப்பண்டிஸ், பைல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் நிரந்தர தீர்வாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு தக்க சமயம் கிடைக்கும். அதன் மூலமாக நெடுநாளாகப்பட்ட அவதிகள் நிவர்த்தியாகும். உங்களது சுகஸ்தானத்தில் மட்டும் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் அவ்வப்போது சில பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மூட்டு சார்ந்த தொந்தரவுகளும், பாத எரிச்சல், பாதங்களில் வெடிப்பு போன்ற தொந்தரவுகளும், சிறு சிறு கொப்பளங்களும் கால்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கால்களை நன்கு பராமரிப்பதும், எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எவை என்று கண்டறிந்து அவற்றை உணவில் அதிகம் எடுத்துக்கொள்வதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் வலிமையை அதிகரிக்கச் செய்யும். குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், சில பின்னடைவுகள், பிரிவுகள், மன வருத்தங்கள், காயங்கள் போன்றவை பூராட நட்சத்திரக்காரர்கள் கடந்த காலங்களில் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள் கூட சிதறி இருக்க வேண்டிய கஷ்டமான சம்பவங்களிலிருந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகும். பிரிந்து சென்ற குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், குடும்பத்தினால் வளர்ச்சிகளையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றத்தையும் உயர்வையும் காணக்கூடிய சிறப்புகளும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தவற்றை சிறப்பாக நடத்தக்கூடிய நல்ல சாதகமான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். கல்வி பயிலக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக பெரும் மந்தத்தன்மைகளையும், கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகளையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். பெரும் அறிவிற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது ஜென்மத்தை மிக வலிமையாக இனி பார்வையிடப் போவதினால் கல்வியின் மீது ஆற்றலும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். குறிப்பாக மறதி குணங்கள் நிவர்த்தியாகும். கல்வியில் இருந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கல்வியில் சற்று அதிக கவனத்தை இந்த வருடம் நீங்கள் செலுத்த வேண்டும். ஏனென்றால் சிறு சிறு தவறுகளும் சில சோம்பேறித்தனங்களும் உங்கள் கல்வியை பாதிக்கலாம். ஏனென்றால் சோர்விற்கு அதிபதியான சனி பகவான் உங்களது பட்டய படிப்பு ஸ்தானத்தில் வலிமையாக அமர்வதனால் கல்வியின் மீது ஆர்வங்கள் குறையும். இதனால் அரியர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டு. கல்வியில் மட்டும் அதிக கவனமுடன் படிப்பது உங்கள் வளர்ச்சிகளை இன்னும் அதிகரிக்கச் செய்யும். பொதுவாக பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் காணக்கூடிய சிறப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வருவதினால் மனரீதியாக ஒருவித சோர்வும் ஒருவித தயக்கங்களும் உங்களுக்கு தலை தூக்கலாம். அதையெல்லாம் முழுமையாக நீக்கி நீங்கள் முழு உயர்வுடனும் முழு முன்னேற்றத்திற்கான முயற்சிகளுடனும் நீங்கள் சாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது சகல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு பூராட நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது
திங்கட்கிழமை நாளன்று அல்லது வெள்ளிக்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர எம்பெருமானுடைய அருளால் சகல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த புதிய வருடம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும் பட்ட கஷ்டங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்று எம்பெருமானான ஈசனிடம் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.